ஹாய் மக்கா, இது தேர்ஸ்டே விலாக். எங்கள் வீட்டுக்கு புறத்தால் பார்த்தீங்கன்னா குறைய நாளாட்டு ஏதோ வேலை நடந்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்கோங்க. மேடை அமைக்கிற வேலை தான் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அண்ணன்மார்கள்ட்ட விசாரித்தேன், என்ன நீங்கள் ஒரே வேலையாக கிடக்கு, என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அண்ணன்மாரை தான் சொன்னாங்க, மக்கா விஷயம் கேள்விப்படலையா, இங்கே வந்து முக ஸ்டாலின் அவங்க வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய வந்துச்சு, இவ்வளோ பக்கத்தில் இருக்கேன் எனக்கே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்து பார்த்துக்கோங்க. பின்ன நம்மள்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க வராங்க, அதுவும் சரி தான். சரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக மேடை அமைச்சிட்ருக்காங்க. அவங்க வரதுக்காக என்றைக்கு வராங்க அப்படிலாம் எனக்கு கரெக்டாக தெரியாது, பட் வராங்க. ஸோ அதுக்காக ராவும் பகலுமா பார்த்தீங்கன்னா உழைச்சிட்ருக்காங்க. பின்ன நானும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாதிரி எல்லா அவுட் சோர்ஸ் புக்ஸையும் வாங்கி வச்சாச்சு பார்த்துக்கோங்க. இவ்வளவு நாள் நான் வாங்காத புக்ஸே கிடையாது, என்கிட்ட இல்லாத புக்ஸே கிடையாது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக. ஸோ அவ்வளோ புக்ஸ் நான் வச்சுருக்கேன். ஆனால் எல்லாமே வாங்குவேன் பார்த்துக்கோங்க. ஆனால் அலங்காரம் பார்க்கறதுக்காக வச்சிருவேன். கடைசியில் எதையுமே வந்து முழுசாக வந்து, அதாவது ஸ்கூல் புக்ஸ் தாண்டி வாங்கின நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து நான் அப்படி அலங்காரமாக தான் வச்சுருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சுரேஷ் அகாடமியிலேருந்து நான் வாங்கினது அதெல்லாம் அப்படியே இருக்குது, நான் ஒன்றும் படிக்கலை பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த புக்ஸை வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ இதையும் வந்து அலங்காரத்துக்கு வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால உடனே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டா சூட்டோட சூட்டாக படித்தாச்சுன்னா நமக்கு அப்படியே ஒரு பிக்கப் ஆகிரும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா எல்லா புக்ஸையுமே டச் பண்ணிடணும், எதையுமே வந்து விட்டு வைக்க வேண்டாம், எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரேடியாக வந்து தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலம் மட்டுமே படித்தாலும் போர் அடிச்சிடும் கரெக்டாக. ஸோ எல்லா புக்ஸையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. மக்கா வாங்கின புக்ஸ் எல்லாம் படிக்காமல் வச்சுருக்கேன்னு சொன்ன உடனே நீங்கள் தப்பாக எதுவும் எடுத்துடாதீங்க. நான் குறிப்பிட்டு சொன்ன புக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன், அதில் நான் படிக்காமல் வச்சுருக்க புக்கு அப்படின்னா வந்து புத்தா டிஎன்பிஎஸ்சி புக்கிலேருந்து வாங்கின தமிழுக்கான புக்கு. ஸோ அந்த புக் பார்த்திங்கன்னா நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா சந்தோஷ்மணி அகாடமி புக்கு அதை விட நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு நான் வாங்கினதுக்கப்புறமா புத்தா டிஎன்பிஎஸ்சி புக்கு நான் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு சந்தோஷ்மணி அகாடமி தமிழுக்காக நான் படிக்க ஆரம்பித்தேன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் படிக்காமல் வச்சுருக்க இன்னொரு புக் என்கிட்ட இருக்கிறது எது அப்படின்னா அந்த சுரேஷ் அகாடமிலேருந்து வாங்கின அந்த லாங் சைஸ் புக்கு. எனக்கு அது கண்டாலே இஷ்டம் இல்லை கேட்டிங்களா, என்னவோ தெரில. அதாவது விருப்பப்பட்டு தான் வாங்கினேன், படிக்கணும்னு ஆசைப்பட்டு. வாங்கினதுக்கப்புறமா அதோட சைஸு, அதுக்கப்புறமா ஒரு மாதிரி ஃபுல்லாக லெட்டர்ஸ் எல்லாமே கொச்சான்னு இருக்கிற மாதிரியும், ஒரு மாதிரி அதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி மண்டை வேதனை வர மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. குறையெல்லாம் சொல்லலை, அது பார்க்க அப்படி தான் இருக்கும், வாங்கினவங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு அப்படி தான் இருந்து எனக்கு ரொம்ப ஒன்றும் இஷ்டப்படலை கேட்டிங்களா அந்த புக்ஸு. ஸோ அதனால் அதையுமே அப்படி எப்படி வாங்கினோ அப்படியே சாக்கில் கட்டி ஒதுக்கி வச்சுருக்கேன். பின்ன இந்த புக்ஸை கேட்டிங்கன்னா எப்படா நான் படித்து முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வமாக இருக்குது பார்த்துக்கோங்க. நான் சும்மாலாம் சொல்லலை கேட்டிங்களா, எனக்கு உண்மையாகவே ஜாலியாக இருக்குது எப்போ படித்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. லிட்டரலாக எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தியமாகவே புக் ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான். ஸோ அதில் வேறு இப்போ புதுசாக வேறு நம்ம வாங்கியிருக்கோமோ, அப்போ எப்படியாவது அதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. அதாவது படித்து முடிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக முடிச்சிடலாம் நம்மளால். அதாவது வாசித்தோம் அப்படின்னா முடிச்சிடலாம். ஆனால் அதில் இருக்கிற எல்லாத்தையுமே தரவாக படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். வாசிக்கிறது எல்லாராலையும் வாசிக்க முடியும், டக்குன்னு புக்கை A to Z நம்ம வாசித்து முடிச்சிருவோம். ஆனால் தரவாக வந்து லைன் பை லைன் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறப்போ அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து படிக்க ஆரம்பிக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா கூட தரவாக படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து இன்றைக்கி நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அவுட் சோர்ஸ் புக்ஸை வந்து நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அப்படி ரொம்ப பெருசாலாம் பிளான் பண்ணலை, ஜஸ்ட்டு பார்த்தேன் பார்த்துக்கோங்க, எடுத்து கோ த்ரூ பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரே புக்கை வந்து அப்படி ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் புக் போகலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட எனக்கு என்னமோ எல்லா புக்கையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட் இன்றைக்கி காலையில் நான் படிக்க ஆரம்பித்தது வந்து இந்திய தேசிய இயக்க வரலாறு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த யூனிட் 1 அதாவது ஃபஸ்ட்டு சாப்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன், பேராசிரியர் கா வெங்கடேசன் சாரோட புக்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை முடிச்சதுக்கப்புறமா தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும்ல இருக்கிற நவீன காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக்கில் உள்ள ஃபஸ்ட்டு சாப்டரை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு அதில் இருக்கிற யூனிட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அப்படி இந்த 3லையுமே இருக்கிற ஃபஸ்ட் யூனிட்டை வந்து ஃபஸ்ட்டு தரவாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் சாப்டர் போகலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது, எனக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் ஆரம்பித்து வச்சுருக்கேன் படிக்கிறதுக்கு, பட் கண்டிப்பாக இதை வந்து சக்ஸஸாக படித்து முடிக்கணும். ஆனால் இந்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு சோதனை எனக்கு நடந்துட்டு, அதாவது இந்திய தேசிய இயக்க வரலாறுல இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. படித்து முடிக்கும் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து, எடி எங்கே இருக்க அப்படின்னு, எடி வீட்டில் தாண்டி இருக்கே அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே கிளம்பி வா அப்படின்ட்டு எங்கள் அக்கா வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் அக்கா கிட்டே போய் பேசிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டைமே இன்றைக்கி போச்சு. அவள் வீட்டுக்கு போயிட்டு
வரதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னால் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலம் வந்து இருக்கிற சாப்டர் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல, பார்த்துக்கோங்க. பார்ப்போம், முடிச்சிடணும்னு நினச்சிருக்கேன். இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப வரி பண்ண வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிறது இல்லை, பார்த்துக்கலாம் அப்படி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ எவ்வளோ குயிக்காக வந்து இந்த புக்ஸை வந்து கவர் பண்ணணுமோ அவ்வளோ குயிக்காக முடிச்சிடணும். இன்னொரு விஷயம் வந்து நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது இந்த அவுட் சோர்ஸ் புக் படித்ததுக்கப்புறமா எனக்கு ஃபீல் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த அவுட் சோர்ஸ் புக்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கூல் புக் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எதுக்கு அப்படி சொல்லின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ இந்த அவுட் சோர்ஸ் புக்கில் ஸ்கூல் புக்கில் இருக்கிற பேசிக் கண்டென்ட் எல்லாமே இதில் கவர் ஆயிடுது. ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஸ்கூல் புக்கில் நம்ம படித்தது எல்லாமே பேசிக், அந்த பேசிக்கோட விரிவாக்கம். ஒரு இயர் படிக்கிறோம், ஒரு காரியத்தை குறித்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த காரியத்தோட ஜஸ்ட் பேசிக்கான விஷயத்தை தான் நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கோம். அதோட விரிவான விளக்கங்களை தான் பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சோர்ஸில் படிக்கிறோம். அப்படி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அப்போ நம்ம அவுட் சோர்ஸ் ஃபுல்லாகவே படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்கூல் புக் வந்து நமக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி நம்ம ஸ்கூல் புக் படித்தா கூட டக்குன்னு இமீடியட்டாக நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அவுட் சோர்ஸில் ஃபுல்லாகவே படிச்சிருப்போம், தெளிவாகவே படித்ததுனால. ஸோ ஸ்கூல் புக் நமக்கு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சி, பார்த்துக்கோங்க. அவுட் சோர்ஸ் படித்த உங்களுக்கும் இப்படி தான் தோணிச்சா அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் படித்து முடிச்சிருப்பீங்களா இருக்கும். நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பித்ததில் எனக்கு தோணின ஒரு விஷயம் இது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பாலிட்டி புக்கை வந்து ஓப்பன் தான் பண்ணி பார்த்தேன். அதாவது இந்திய அரசியல் அமைப்பு புக்கு, பிரகதீஷ் பப்ளிகேஷன் அவங்களோட புக்கை வந்து ஜஸ்ட் ஓப்பன் தான் பண்ணி பார்த்தேன். எனக்கு தலைகாலே புரியலை, பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றிட்டுன்னு சொல்லலாம். ஆர்டிகிள்ஸ் வந்து அவ்வளவு கொடுத்துருக்காங்க, கேட்டிங்களா? A to Z, ஆதி முதல் அந்தம் வரை அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது. எப்படி படிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி படப்படான்னு தான் இருந்துச்சு. இருந்தாலும் படிக்கிறோம் நல்லபடியாக அப்படின்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா கூட பரவாயில்ல, படித்து முடிக்கிறோம். ஏன்னா பாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். டிஎன்பிஎஸ்சிக்கு வருத்தப்பட்டாலும் சரி, கண்ணீர் சிந்தினாலும் சரி, ஒத்த காலில் நின்னாலும் சரி, படித்து தான் ஆகணும், படிக்கிறோம் அப்படின்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போவே. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும்னு நான் யோசிச்சதுக்கு காரணமே வந்து பாலிட்டி புக்கை நான் பார்த்ததுனால தான், பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரேடியாக வந்து பாலிட்டி மட்டும் படிக்க போகிறேன் அப்படின்னு இறங்கியாச்சுன்னா ஒரு மாதிரி வந்து மண்டைக்கு ஒரு மாதிரி ஆயிருமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவ்வளவு வந்து கண்டென்ட் இருக்குது, இன்டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து குறிப்பிட்ட காரியங்கள் மட்டும் படித்தா போதுமா, குரூப் 4க்கு இந்த லெவலில் படித்தா போதுமா, அதுக்கு ஒரு ஷெட்யூல் சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்டிங்க. எனக்கு அந்த லெவலெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு ஜென்ரலாகவே வந்து புக்கை ஃபுல்லாக முடித்தாதான் ஒரு மன திருப்தி இருக்கும். அப்படி படிக்கக்கூடாதான்னு எனக்கு தெரியாது. சரி, பின்ன நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாமே படிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, பார்த்துக்கோங்க. இனி போக போக தான் தெரியும். இப்போ தானே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி, பின்ன இனி மடிச்சிட்டு இருந்தால் ஒரு வேலைக்கும் ஆகாது, படிக்க ஆரம்பிச்சு தான் ஆகணும், பார்த்துக்கோங்க. பின்ன நான் பார்த்தீங்கன்னா மார்க்கர் வந்து என்கிட்ட தீந்து போச்சு, கேட்டிங்களா? நிறைய வச்சுருந்தேன். பின்ன இந்த ஸ்கூல் புக்கில் அங்கேயும் கீஜி அவ்வளோ மார்க்கரும் தீந்து போச்சு. சரி, பின்ன பக்கத்தில் இருக்க ஸ்டேஷ்னரி கடையில் ஒரு 8 போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக வந்தேன் கடைக்கு. பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயும் ஒவ்வொன்று வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இனி என்ன, மார்க் பண்ணி படிக்க தான் செய்யணும். மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும், எனக்கு டைம் எடுக்கும், உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. லைன் பை லைன் பார்த்திங்கன்னா நான் வாசித்து பொறுமையாக தான் வந்து மார்க் பண்ணுவேன். ஆனால் மார்க் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுக்குமே தவிர படிக்கிறதுக்கு எனக்கு டைம் எடுக்காது. உங்களுக்கு அப்படியான்னு எனக்கு தெரியாது. எனக்கு உண்மையாக அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும். மார்க் பண்ணுறது தான் ரொம்ப பொறுமையாக வாசித்து எடுத்து, ஏன்னா எந்த லைனுமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. மார்க் பண்ணி நம்ம படிக்கும்போது இருக்கிற விஷயமே அதுதான், கேட்டிங்களா? நான் ஏன் அப்படி சொல்லிங்க அப்படின்னா, இந்த புக்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சுட்டேன்னு வைங்களேன், நான் அப்புறமா ஃப்யூச்சரில் படிக்கும்போது நான் எதை மார்க் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் தான் படிப்பேன். எதை மார்க் பண்ணாமல் விட்டுருக்கணும் அதை பற்றி நான் கண்டுக்கவே மாட்டேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் நம்ம மார்க் பண்ணும்போதே ரொம்ப தெளிவாக ரீட் பண்ணி மார்க் பண்ணணும், எந்த ஒரு பாயிண்ட்டையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் அப்படி தான், பார்த்துக்கோங்க. நான் வந்து மார்க் பண்ணும்போதே ரொம்ப தெளிவாட்டு ரீட் பண்ணி எந்த பாயிண்ட்டையுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஒரு மாதிரி சப்ப பாயிண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதையுமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா நான் மார்க் பண்ணி வச்சுவேன். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் எதை மார்க் பண்ணியிருக்கணும் அதை தான் படிப்பேன் அப்படிங்கிறதுனால, ஏன்னா ஃபுல் புக்கை நான் அப்புறமா இருந்து ரீட் பண்ண மாட்டேன், ஒரு வாட்டி தான். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் மார்க் பண்ணும்போதே தெளிவாக மார்க் பண்ணி நான் படிச்சிருவேன், பார்த்துக்கோங்க. இந்த தக்காளி செடி உங்களுக்கு ஓரமா உண்டா மக்கா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்படி தக்காளி செடி வச்சுருக்கேன், நான் பண்டுவோம் பார்ப்பேனா, தண்ணி ஊற்றுவேனான்னு ஒன்றும் தெரியலை. இது என்னென்னு நான் பண்டுவோம் பார்த்து கொண்டு வர போகிறேனோன்னு எனக்குள்ளேயே நிறைய பயம் இருந்துட்டு இருந்து. ஆனால் உண்மையாக கேட்டிங்களா, சத்தியமாக ஒரு டிசிப்ளினாட்டு நான் இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு டிசிப்ளினாகவே நான் மாற்றிட்டே, பார்த்துக்கோங்க. காலையில் தண்ணி ஊற்றணும், சாயங்காலம் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி. தக்காளி செடியும் பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி அழகாக தழுத்து வருது. நான் கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். இது வந்து ஒரு 3 to 5 months ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க.